தேவேந்திரன் சார் வந்து கொஞ்சம் இருங்க சார் பார்க்குறேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன யோசனை? 10 நிமிஷத்துல இளையராஜா போட்டு தள்ளிடுவேன். 10 நிமிஷம் கொடுத்த டைம் கொடுத்தோம்னா 100 டியூன் போட்டுருவோம். அப்படி நீ என்னங்க இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் ராஜாட்ட செட் ஆகிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு யாருனாலும் உலகத்தில் எவனாலும் கொடுக்க முடியாது. எண்ணுயிர் தோழன் படத்துக்கு இசையமைப்பாளரை கமிட் பண்ணும் பொழுது எப்படி சம்மதிச்சாரு? டைரக்டர் பாரதிராஜாவும் இளையராஜாவும் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போ சந்திச்சாங்க? எவ்வளோ நாளைக்கு தான் புருஷன் கொண்டாடி சண்டை 8 நாளைக்கு. அப்போ கிட்டத்தட்ட அவர் நீங்கள் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னதால தான் அதுதான் உண்மை. பிடிச்சும் பிடிக்காம தான் இருந்துச்சு தவிர அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை ராஜாண்ணனுக்கு. என்ன பண்ணுறது? அதான் எனக்கு சொல்கிறேன், இல்லை எனக்கு இப்படி எழுதியிருக்குன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்தளவு ராமராஜன் அந்த படத்தில் நல்லா தான் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த இதில் லாஸ் ஆகி போச்சுக்கிறது இல்லை. அந்த படத்தில் அவர் பீக்கில் வந்துட்டார் யார், ராமராஜன். அப்போ நான் போய் டேட் கேட்டு போனேன். இப்போ அந்த படம் எனக்கு இதாகிடுச்சு, அடுத்த ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. பண்ணணும் தானே, பட் 5 வருஷத்துக்கு எனக்கு டேட்டே இல்லைன்னு அப்படின்ட்டாரு ராமராஜனா. ஆமாம், நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஏதோ நடிச்சு கொடுத்துருங்க போடுறோம். 5 வருஷத்துக்கு டேட் இல்லை அப்படின்னு. 5 வருஷத்துக்கு டேட் இல்லாமல் புக் ஆயிருக்கு. ஆமாம், இனிமேல் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய? இனி வாய்ப்பு இல்லை. இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் இசை, பாரதிராஜா அவர்கள் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் பொழுது அதுக்கு முந்தைய படங்கள்ல வந்து இளையராஜா அவர்கள் வேலை பார்க்கல, பாரதிராஜா கொஞ்ச நாள் பார்க்கல. அப்புறம் நான் கடலோர கவிதைக்கு பிறகு அவர் வந்து இசை அமைக்கல. அதாவது 2 பேரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அப்புறமேலு அம்சலேகா பண்ணாரு, அப்புறமேலு இவர் தேவேந்திரன் பண்ணாரு. அப்புறம் இவர் இல்ல, அம்சலேகாவுக்கும் தேவேந்திரனுக்கும் டைரக்டருக்கு செட், பாரதிராஜா அவர்களுக்கு செட் ஆனாங்களா? ஆனா செட் இது இவர் போட்டு இவர் வழிக்கு இழுத்தாரு. அம்சலேகா ஓரளவுக்கு கர்நாடகாவில் பெரிய இந்த படம் கொடி பறக்குது படத்துல சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அந்த படத்துல இது பண்ணிருப்பாரு. வேதம் புதியில வந்து அப்படியே இளையராஜாவோட இசையை வாங்கின மாதிரி இருக்கு. அது என்ன இவருடைய இது? அவர் கொஞ்சம் தேவேந்திரன் சார் வந்து கொஞ்சம் இருங்க சார் பார்க்குறேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன யோசனை? 10 நிமிஷத்துல இளையராஜா போட்டு தள்ளிடுவேன். 10 நிமிஷம் கொடுத்த டைம் கொடுத்தோம்னா 100 டியூன் போட்டுருவோம். அப்படி நீ என்னங்க இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் அந்த படத்தை பொறுத்தளவு அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். தேவேந்திரன் வந்து நல்லா பண்ணியிருந்தார். இவர் கொஞ்சம் வேலை வாங்கினார். ஆனால் 2 பேருக்கு அந்த இதில் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் ராஜாட்ட செட் ஆகிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு யாருனாலும் உலகத்தில் எவனாலும் கொடுக்க முடியாது. அதனால மறுபடியும் இந்த படத்துக்கு எப்படி அவரை கமிட் பண்ணீங்க? இளையராஜா எப்படி சம்மதிக்க வச்சிங்க? நாங்கள் இது போய் இது என்னுடைய சொந்த படம் தானே. ஆனால் அவர் வந்து எனக்கு என் மேலே கொஞ்சம் ராஜாண்ணனுக்கு வந்து என் மேலே பெரிய ஒரு இது இருக்குது. ஒரு தடவை ராஜ்கிரன்கிட்ட சொல்லி ஜெயராஜுக்கு ஒரு படம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். நான் ஜெயராஜ் சொல்லியிருக்கேன், ராஜ்கிரண் அந்த அரண்மனைக்குள்ள ரிலீஸ் ஆன உடனே அந்த சக்ஸஸில் நீ ஒரு படம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், நீ போ அப்படின்னாரு. நான் போனேன், போய் அவரை போய் பார்த்தேன். ஆனால் ராஜா சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு படம் பண்ணி சொல்லி, நீங்கள் ஒன்று செய்யுங்க ஜெயராஜ், ஒரு 50 லட்ச ரூபா யார்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு. 50 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு ராஜான்கிட்ட வந்து சொன்னேன். அவர் கொஞ்சம் கோவப்பட்டார். என்ன 50 லட்ச ரூபா கேட்டேன்? நான் சொல்லி அவன் 50 லட்ச ரூபா அவன்கிட்ட கேட்டுருக்கேன். 50 லட்ச ரூபா தான் நம்ம வேறு படம் பண்ணிட்டு போகிறோம், எதுக்கு அவன் இவன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு பேசாமல் வேற ஒரு படம் பண்ணிக்கலாம், தூக்கி போடு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு என் மேலே கொஞ்சம். எண்ணுயிர் தோழன் படத்துக்கு இசையமைப்பாளரை கமிட் பண்ணும் பொழுது எப்படி சம்மதிச்சாரு? டைரக்டர் பாரதிராஜாவும் இளையராஜாவும் அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போ சந்திச்சாங்க? எவ்வளோ நாளைக்கு தான் புருஷன் கொண்டாடி சண்டை 8 நாளைக்கு. இல்லை, அதான் எங்கே சந்திச்சாங்கன்னு கேட்க. இவங்க தான் பார்த்தோன்னே முருகுவார், இவர் முறுக்குவார், அவர் முறுக்குவார். அப்புறம் 2 பேரும் ஒன்று ரொம்ப அந்த கம்போசிங்கில் வந்து உட்காந்தாரு எல்லாம் பண்ணாங்க. திரும்ப அப்புறம் இவருக்கே பிடிச்சிருச்சு. அந்த ராஜாண்ணனுக்கு சில நேரம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால், ஓ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னாரு. இந்த கதையை ஓரளவுக்கு அவன் கதை சொன்ன உடனே அவருக்கு பரவாயில்லையா, அது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது,
சரி பண்ணலாம்யா அப்படின்ட்டாரு. அப்புறம் நம்ம ஜெயராஜ் பண்ணு அப்படின்ட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட அவர் நீங்கள் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னதால தான் கிட்டத்தட்ட ராஜேஷ் அதுக்குன்னு இல்லை, அவங்களோட உறவு வேற இருந்தாலும் நானும் கொஞ்சம் அதில் ஒட்டிக்கிட்டேன். அதுதான் உண்மை. படம் பரவாயில்லப்பா அப்படின்னாரு. படம் பார்த்தாரு. கொஞ்சம் அவருக்கு பிடிச்சும் பிடிக்காம தான் இருந்துச்சு தவிர அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை ராஜாண்ணனுக்கு. இனியும் அவர் போட்டு கொடுத்தாரு. அவருடைய வேலையை முழுமையாக பண்ணி கொடுத்துட்டாரு. என்னுடைய நேரம் சரியில்லை. அது பாரதிராஜாவும் பொறுத்தவரையில் அவரோட டைரக்ஷனாக பக்காவாக இருந்துச்சு. அதில் அந்த பொலிட்டிக்கல் இது வரும்போதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த சீன் காட்சியெல்லாம். அது என்ன அதுதான் ஏன் நேரம் சரியில்லைன்றதுக்காண்டி மற்றவங்களை நான் குறை சொல்ல முடியாது. ஏன் டைம் சரியில்லை அதுதான் காரணம். இல்லை, இப்போ நீங்கள் இன்னொரு படம் மருதாணி படம் தயாரி மருதாணியில் அது முன்னாடி 83 அப்போவே நீங்கள் எப்படி ஒரு இந்த தயாரிப்பாளராக கால் வச்சிங்க? மெல்ல பேசுங்கள்னு ஒரு படம். அது டைரக்டர் என்ன சொல்கிறாரு, பாரதிவாசி பன்னீர் புஷ்பங்கள் பண்ண படம். பன்னீர் புஷ்பங்கள் பண்ணி அடுத்து 2வது படம் நம்ம இது பண்ணுறாங்க. மொதல் படம் அவர் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க பசங்க. அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. பாரதி வாசு அப்படிங்கிறது பாரதியும் வாசும், சந்தான பாரதியும் பி வாசும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு தான் அந்த முதல் படம் பண்ணாங்க. ஸோ 2வது படம் அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் அப்படின்னுட்டு ராஜாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், ராஜாண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாசு பாரதி எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் தான். ஏன்னா அதாவது என் டைம் சரியில்லை அப்படின்றதுக்கு மற்றவங்களை நான் குறை சொல்ல முடியாது. அந்த படம் நல்ல படம் தான். மெல்ல பேசுங்கள் ஒரு சாங்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. மார்னிங் சன்ரைஸ், டே ஃபுல்லும் போகும், சன்செட்டு, 3 ரைஸு 3 செட்டு, இது எல்லாத்தையும் ஃபுல்லும் ஒரு சாங்கில் வச்சுருப்பாங்க. செவந்தி பூக்களில் செய்த வீடுன்னு ஒரு பாட்டு. மார்னிங் ஏர்லி மார்னிங் இருந்து ஆரம்பித்து மறுநாள் மார்னிங் அந்த இது 3 செட் ஆகிற வரைக்கும் எடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்கே ஷூட் பண்ண? இல்லை, பிஜிபியில் தான். பிஜிபியில் ஒரு இடம் இது பண்ணி அங்கே செட்டு போட்டோம். பானுப்பிரியா அதில் தான் அறிமுகப்படுத்தினோம் நாங்கள். நல்ல பேசுங்கள்ல தான் பானுப்பிரியா நீங்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினது. அது மாதிரி வசந்த் ஹீரோ, அந்த பையனை நம்ம அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்த பையன், அதில் அறிமுகப்படுத்தினா நல்ல படம் தான். அது எதாவது சொல்கிறேன்னு, என்னுடைய நேரம் சரியில்லை அப்படின்ற போது நம்ம யாரையும் குறை சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மருதாணி படம். மருதாணி நான் இவர்கிட்ட சொல்கிறேன், மருதாணி எனக்கு வேண்டாங்க, சித்ராவுக்கு பண்ணுறாரு. சித்ரா லட்சுமணுக்கும் பஞ்சர்நாச்சன் சேர்த்து மண் வாசனை பண்ணுறாரு 83. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அந்த மண் வாசனை பொண்ணுங்க, நமக்கு அதானே பிடிக்கும் மண் வாசனை அப்படின்னு கேட்டதுக்கு, ஏய் பயன்பட்டு போ அப்படின்ட்டாரு. போ பேசாமல் நான் சொல்கிறது செய் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நான் அது திருச்சியில் ஃபுல்லும் ஷூட்டிங். எது இந்த மருதாணி. ராமராஜனுக்கு மண்ணுக்கேற்ற பொண்ணு மொதல் படம், 2வது படம் என் படம். ராமராஜன் தான் டைரக்ஷன். ஆமாம். இப்போ அந்த படத்து மண்ணுக்கேற்ற பொண்ணுக்கும் கங்கை மரம் தான் மியூசிக். இந்த படத்துக்கும் கங்கை மரம் தான் மியூசிக். அங்கே அது மண்ணுக்கேற்ற பொண்ணு நல்லா இப்போ பண்ணியிருக்கான், பரவாயில்லை அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணார், இதை 2வது படம் உனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மருதாணி பண்ண சொன்னான். அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும், அது காமெடி ஆர்டிஸ்ட் ஃபுல்லும் போட்டான். பாண்டியன், சோபனா, சுலக்ஷனா எல்லாம் வச்சு ரொம்ப அந்த படம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதில் காமெடி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கவுண்டமணி, செந்தில், ஜனகராஜ் எல்லாரையுமே போட்டான். அந்த காமெடி ட்ராக்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது படம். என்ன பண்ணுறது, அதான் எனக்கு சொல்கிறேன், இல்லை எனக்கு இப்படி எழுதியிருக்குன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும். எனக்கு என்ன பண்ணாலும் சரியாக வரல, ஏன்னா டைம் சரியில்லைன்னு அர்த்தம். பொதுவாக எனக்கு என்னமோ சொல்லுவாங்க, நான் உனக்கு நல்லா இருக்கு என் நேரம் அப்படின்னாங்க. எனக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆனால் தொழில் சரி வரல அப்படின்றது தான் உண்மை. அவ்வளோதான். அந்த படமும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பூரா திருச்சியில் தான் ஃபுல்லும் 1.5 மாதம் ஷூட் பண்ணோம். என்னை பொறுத்தளவு ராமராஜன் அந்த படத்தில் நல்லா தான் பண்ணியிருந்தார். திரும்பி எனக்கு இந்த இதில் லாஸ் ஆகி போச்சுக்கிறது இல்லை. அந்த படத்தில் அவர் பீக்கில் வந்துட்டார், யார், ராமராஜன். அப்போ நான் போய் டேட் கேட்டு போனேன். இப்போ அந்த படம் எனக்கு இதாகிடுச்சு, அடுத்த ஒரு படம் எனக்கு
பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் பண்ணணும் தானே, பட் 5 வருஷத்துக்கு எனக்கு டேட்டே இல்லைண்ணே அப்படின்ட்டாரு ராமராஜனா. ஆமாம். நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஏதோ நடிச்சு கொடுத்துருங்க போடுறோம். 5 வருஷத்துக்கு டேட் இல்லை அப்படின்னு. 5 வருஷத்துக்கு டேட் இல்லாமல் புக் ஆயிருக்கு. ஆமாம் அப்படின்னு அப்படி ரொம்ப சந்தோஷம்னு கையெழுத்து கும்பிட்டுட்டேன் வந்துட்டேன் நான். அதுக்கு முன்னாடி என்னடா யார்கிட்ட சரி அப்படின்னு விட்டுட்டேன். அதாவது இந்த இதவே விட்டுட்டேன். அப்புறமேல்தான் இவர் என்ன இந்த எண்ணூர் தோல் நல்லா இருக்கு, அதை உனக்கு பண்ணித்தரேன், அது பண்ண அப்படின்னாரு. பண்ணேன். அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. அதனால் அப்படி போகிறோம். இந்த ப்ரொடக்ஷன் பார்த்துறது இதில் எனக்கு நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், கேஷ் டீலிங் எல்லாமே பார்த்தேன். மனோஜ் கிரியேஷன்ஸுக்கு, ஜன்னி ஆர்ட் கிரியேஷன்ஸு எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த பிஆர் ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்ததில் அதில் ஒரு மன திருப்தி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் என்னை இந்த இதிலேருந்து கொஞ்சம் விலைக்கு இவர் இரா சரவணன்ல நடிக்க வச்சு அவர் கூட போய் நடிக்க வச்சாரு. இல்லைன்னா பேசாம ப்ரொடக்ஷன்ல இருந்திருந்தேன்னு எனக்கு நிம்மதியாக இருந்திருந்தேன். நடிக்க வச்சதுனால சரி அங்கிட்டு போனதுனால இங்கிட்டு 2 கட்டான இது ப்ரொடக்ஷனையும் பார்க்க முடியாது, அதுவும் இல்லை 2 கட்டானா இப்போ ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன். எண்ணூர் தோழனுக்கு பிறகு வந்து புதுநெல்லு புதுநாத்து வடுகநாதன் எங்கள் மேனேஜர் இருந்தார் அவர். அப்புறமேலு ஜெயக்குமார்னு எங்கள் மேனேஜர் தான் அவரும். அவர் இவர் ஏசி சண்முகத்தோட ரிலேஷன்ஸு. அப்புறம் இளவரசு கேமராமேன் கார்த்தி, இவங்கெல்லாம் இந்த கேமரா அசிஸ்டன்ஸு, இவங்க 2 பேரும் சேர்த்து 5 பேரும் சேர்த்து பண்ணது அந்த படம். படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. ஆனால் அவங்களுக்கு பெருசாலாம் இப்போ ப்ராஃபிட் கிடைக்கல. படம் நல்லா ஓடிடுச்சு. இப்போ இந்த படத்தில் இளையராஜா அவங்க தான் இருந்தாங்க. திரும்ப வந்து நாடோடி தென்றலுக்கு பாரதி ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் கேப்டன் மார்லாம் மறுபடியும் ஒரு பெரிய பிரிவு வந்தது. அது எதனால அப்படி? நாடோடி தென்றல் வந்து படம் பார்க்குறாரு ராஜன். இங்கே இதில் குட்லக்கில் பார்த்து கீழே இறங்குனா அப்போ பாரதிராஜா சார் வந்து அங்கே இதில் இருக்கார், எடிட்டிங்கில் இருக்கார். நான் தான் படம் பார்த்தோன்னே என்ன ஜெயராஜ் படம் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் என்ன கதை வந்து ராஜா அண்ணன் கதை. நான் சொன்ன கதையை எடுக்கவே இல்லையே ஜெயராஜ் அப்படின்னு. இல்லைண்ணே எனக்கு தெரியாத அதெல்லாம் ஏன்னா உங்களுக்குள்ள நீங்கள் என்ன கதை பேசுகிறீங்கன்னு. பட் ஒவ்வொரு இடம் எடுக்கிற போது இது ராஜாவுக்கு, இது கேமராமேன் கண்ணனுக்கு, இது எனக்கு அப்படின்னு சொல்லித்தான் எடுப்பார். சீன் எடுக்கிற போது தான் இது ராஜா பார்த்துக்குவா அப்படி, இது அப்படி இல்லை எனக்கு படம் சுத்தமாக பிடிக்கும், நான் என்ன பண்ணுறது இல்லைண்ணே உங்களை நம்பி தானே இந்த படமே எடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ இல்லை படம் ஃபுல்லும் நான் வாசிக்கணுமா அப்படின்னாரு. இல்லை நான் அதை நம்பி தானே வச்சுருக்காரு அப்படின்னு. என்ன இப்போ அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்பட்டு போனார். சரி காலையில் 7 மணிக்கு வந்துடு தேட்டருக்கு அப்படின்ட்டு போய் தேட்டரில் போய் நின்றுட்டு ஃபஸ்ட் சீனில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்தா ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு பாரதி வர சொல்ல அப்படின்னாரு. நான் அவரை கூப்பிட்டு அவர் வரல, டேரக்டர் வர மாட்டேன்ட்டார். நான் இங்கே அடுத்த ரீல் ரெடி பண்ணணும், நான் வரலன்னு. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொன்னார். நான் சொன்னேன் பொருள் நம்மது, அவர் கூப்பிட்ருக்காரு, நீங்கள் போகலை அப்படின்னா அவர் கோவப்பட்டுருவார், வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சேன். உட்கார வச்சு 2 பேரும் பேசவே மாட்டாங்க. படம் இது போச்சு. இது ரீல் போயிட்டு வச்சு இவர் டேக்கு போய் முடிச்ச உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க, அழுதுட்டாங்க. என்னயா ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக இதை கார்த்திகை வச்சு வாசிச்சிருப்பார், பூரா பியானோ தான். அந்த ஃபஸ்ட் ரீல் ஃபுல்லுமே ஒரு ஏட்டம் கூட கேப் இருக்காது, அவ்வளோ ஃபுல்லும் RR போட்டிருப்பார். எத்தனாவது ரீலில் இது? ஃபஸ்ட் ரீல்லே. அப்போ 2 பேரும் போய் கட்டி பிடிச்சி அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவர் பண்ணார் ராஜாண்ணே. நமக்கே அந்த இது தேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த போயிட்டுருக்கு, டேக் போயிட்டுருக்கு பார்க்கணும், நமக்கே புல்லரிக்கும். அவர் ராஜாண்ணே அது வேற இன்வால்மெண்ட்டோட ஃப்ரெண்டுக்காக பாரதி ராஜா அவர்களுக்காக முடிச்ச உடனே படம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சர் வாசிச்சிருப்பாரு. படம் உடனே அடுத்த படத்தில் வாசிக்கல, அது அவங்களுக்கு அதான் என்ன பிரச்சனை, அது என்னன்னு அவங்களுக்குள்ள தான் தெரியும். நமக்கு இங்கே கேப்டன் மகள் தான் அடுத்து எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். கேப்டன் மகள் தான் இவருக்கு
நம்ம அம்சலேகா. அது அவங்களுக்குள்ள இதெல்லாம் நம்மளாம் தலையிடக்கூடாது. உங்களுடைய எல்லா படங்களும் வணிக ரீதியான கொஞ்சம் ஒரு பெரிய சர்க்கிளை சந்திச்சிருச்சு. நல்ல சர்க்கிளை சந்திச்சது. சர்க்கிள் தான் இருந்தாலும் கூட பரவாயில்ல, சமாளிச்சிட்டேன். ஆனால் இனியும் ஒரு தாரமான படம், நல்ல படம் தான். நல்ல படம், நல்ல பேசுங்களும் மருதானியும் நல்ல கதையுள்ள ஒரு கதை. பட் ஓடலை அப்படின்றதுக்காண்டி எனக்கு கொஞ்சம் ஃபைனான்சியலாக நான் கஷ்டப்பட்டேன் தவிர மற்றபடிக்கு நான் என்னை யாரும் தப்பாக பேசலை. போன வாரம் வந்து கிட்டத்தட்ட கங்கை அமரன் அவர்கள் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அதில் வந்து வைரமுத்துவுக்காக பாரதிராஜா அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனது காரணம் தான் அவங்க 2 பேருக்கு இடையில பெரிய பிரிவு ஏற்படுத்தினது. எனக்கு பாடல்கள் வராமல் போனதுக்கும் வைரமுத்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுக்கு வந்து பாரதிராஜாவை சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ராஜா சாரை வந்து ஒரு பொது மேடையில் வந்து அவர் வேறு மாதிரி பேசினதுன்னா அந்த விஷயம் காதுக்கு போய் தான் ராஜா சார் வந்து வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் ராஜா சாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய டைரக்டர் பாரதிராஜா வைரமுத்து பக்கம் நின்னதுனால தான் அவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டதா சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேருமே, அதாவது 2 கண்ணில் எந்த கண்ணு முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 கண்ணும் தேவை. பாரதிராஜா பொறுத்தவரை ராஜாண்ணன் வேணும். ஏன்னா இவர் தான் கூப்பிட்டு வந்தது. வைரமுத்து சார் வந்து கூப்பிட்டு வந்தது வந்து பாரதிராஜா தானே. அவர் தான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சார். ஸோ உங்களுக்குள்ள கருத்து வேறு. பட் அதுக்காண்டி இவர் பகைக்க முடியாது இல்லையா. 2 பேரும் தேவை தான் எனக்கு. அவரை பொறுத்தவரை, பாரதிராஜா பொறுத்தவரை ராஜாண்ணன் எந்த தேவையோ இவரும் தேவை தான். அதே அமரரும் தேவை. இல்லை, அது ஒரு டைரக்டராக வந்து ஒரு கவிஞர் கூட தன்னுடைய கருத்தை வந்து ஈஸியாக பாடல்களில் கொண்டு வர்ற ஒரு கவிஞர் முக்கியம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து அவர் வைரமுத்து தரப்புல இருந்து ராஜா சாரை கமெண்ட் செய்யப்பட்டது, அதனால தான் அவர் வந்து கோவிச்சுக்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. வைரமுத்தும் ராஜா சாரும் பிரிஞ்சதுக்கான அந்த இதை வந்து இவர் முழுமையாக ஏற்றுக்கலை பாரதிராஜா அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இல்லை, ஏற்றுக்கலைன்னு சொல்ல முடியாது. அதை பேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். சரி, இவங்க 2 பேரும் நல்ல திறமைசாலிங்க, 2 பேருமே ஒரு பெரிய, அது நம்ம ஏரியாவிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற நம்ம மண். ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்க்கறதுக்காண்டி ரொம்ப போராடினார். முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. டீனர் வீட்டிலலாம் ஒரு தடவை வைரம் சார் வந்துட்டார். இவர் ராஜாண்ணன் கூட கிளம்பிட்டார். பிரசாத்லேருந்து கிளம்பி வந்து வாகினி வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, ரிட்டர்ன் போயிட்டார். இவர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீனர் பாரதிராஜா சார் வீட்டில். சரி, வைரமுத்து இருக்கா, அப்படி இவரும் இருக்கார். சரி, இவர் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தார் ராஜாண்ணன், வாகினி வரைக்கும் வந்துட்டார். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல, யாரோ என்ன சொன்னாங்கன்னு தெரியல, திரும்பி போயிட்டார். திரும்பி போனோன்னே, எப்பா என்னப்பா நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்காண்டி அப்படின்னு. இல்லையா, மனசு கேட்கல, வந்தேன், அப்படி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ நீ வரமாட்டியா அப்படின்னு. இல்லை எனக்கு மனசு கேட்கல அப்படின்ட்டு. அப்போ திரும்ப சரி அவன் இது ஒரு மூடில் இல்லை, அதனால் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு வைரமுத்து போச்சு. இளையராஜாவுக்காக டைரக்டர் பாரதிராஜா வீட்டில் வைரமுத்து அந்த இணைப்பு நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருந்தார். அப்புறம் சரின்னு சொல்லணும், செத்தான்னு போயிட்டாங்க. ஆனால் வந்து ஏன்னா 2 பேரும் இணைச்சிடணும் அப்படின்றது தான். ஏன்னா பொதுவாக இண்டஸ்ட்ரியில் என்ன பேசுனாங்க அப்போ எல்லாம் ஜனங்கள் மத்தியில், சரி இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு அந்த 3 பேர் கூட்டணி பெரிய இது சக்ஸஸ் பண்ணுவாங்க. நிவாஸ் இருந்தால் அப்படி முன்னே, அதே மாதிரி கண்ணன், அதுக்கு ஈக்குவலாக கண்ணன் சார் வந்தார். ஸோ இப்போது கண்ணன் சார் நிவாஸுக்கு ஈக்குவலாக இவரும் வந்துட்டார். இப்போ நிவாஸ் 4 படம் பண்ணா அப்படின்னா இவர் வந்து அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக எல்லா படங்களும் கண்ணன் சார் தான் பண்ணார். ஸோ கண்ணன் சாருக்கும் அவருக்கு நல்லா ஒத்து போச்சு. ஏன்னா இவரோட ஸ்பீடுக்கு அவர் வேறு எந்த கேமராமேன் ஒத்து வர மாட்டாங்க. இந்த 4 காம்பினேஷன் வந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக சக்ஸஸ் அப்படின்றது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க 4 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்காண்டி முயற்சி பண்ணார். எப்படியாவது சேர்த்து நல்லபடியாக மறுபடியும் அது பழைய கொண்டு வந்துடும் அப்படின்னு. முடியல. இனிமேல் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய? இனி வாய்ப்பு இல்லை. இனி எங்கே காலம் முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, எல்லாருமே வயசாகி போச்சு. இனி எங்கே என்ன அப்படி இப்போ சேர்ந்தாலும் கூட என்ன நட்புல தான் சேர முடியும், மற்றபடி தொழிலில் சேர முடியாது. எவ்வளவோ படங்கள் பாரதிராஜா அவர்களுடைய படங்களுக்கு வந்து தன்னுடைய இசையால் உயிர் கொடுத்த இளையராஜா அவர்கள் இந்த ஒரு வைரமுத்துங்கிற ஒரு சின்ன ஒரு கேரக்டரால் ஒரு பல படங்களை வந்து
நாங்கள் தமிழக ரசிகர்கள் வந்து அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக அணுக இதுக்காக முடியல. வேண்டிய ராஜானனுக்கு இதுக்கும் வரல. முதல் மரியாதைக்கு பேமெண்ட்டு சரியாக வரல அப்படின்னு ராஜானனுக்கு வருத்தம். பாரதி ராஜா என்ன சொல்கிறார், நான் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அதாவது பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. அவங்க சரியாக வந்து எனக்கு வந்து முழு அமௌண்ட்டு வரல அப்படின்னு. அடுத்த படம் பண்ணுற போது நான் போய் கேட்குறேன், இந்த மாதிரி ராஜானன் சொல்கிறார், அமரை போய் பாரு அப்படின்னாரு. சரின்ட்டு அமர் ஷூட்டிங்கில் இருந்தார். அங்கே போய் ஆனால் இந்த மாதிரி உங்களை பார்க்க சொன்னார் ராஜாண்ணன். நீங்கள் போகிறீங்க? நீங்கள் பார்க்க சொன்னேன். நான் போனோன்னே, இல்லை ராஜாவுக்கு ஏதோ பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கான், அதை கொடுக்க சொன்னேன் அப்படி அப்படின்னோடனே சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட டேரக்டர்கிட்ட சொல்லி 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு. அமர் என்ன சொல்கிறார், என்ன செக்கை கொடுக்குறீங்க, இது போய் அண்ணன்ட்ட கொடுங்க அப்படின்னு. அப்படி இல்லை அவர் என்ன சொல்ல, இல்லை செக்கை வேண்டாம், நீங்கள் டிடியா எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னாரு அமர். டிடியா எடுத்துன்னா அப்புறம் நான் அங்கேருந்து இதுலேருந்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஃபோன் பண்ணி இது பேங்க்கு பண்ணி வர 5 லட்ச ரூபாய்க்கு டிடியா கொடுங்க அப்படின்னு. இது அவருக்கு கொஞ்சம் வருத்தம். என் செக்கை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்ட, அப்போ நீ டிடியா கேட்குற அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு. சரி டிடியா 3 லட்ச ரூபாய்க்கு டிடியா 2 ரூபாய் கேஷ் அவர் ராஜான்கிட்ட போய் கொடு அப்படின்னு. ராஜான்கிட்ட போய் கொடுத்தேன். அவர் என்ன ஜீவாட்ட கொண்டு கொடு அப்படின்னாரு. நான் இங்கே கொண்டு வந்தேன். அதில் கொஞ்சம் மன கஷ்டம். ஏன்னா என்னுடைய செக்கை நீ அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற போது அதிலிருந்து கொஞ்சம் அந்த முதல் மரியாதை படத்தில் கொடுக்க வேண்டிய அந்த பேலன்ஸ் செக்குக்கு என்னுடைய செக்கை நீ வந்து புறக்கணிச்சது வந்து அவருக்கு வருத்தமாக இருக்கு. டிடியா எடுத்து கொடுக்க அப்படின்னு சொல்லி அமர்ந்து சொன்னார். அமர் சொன்னார், டிடியா எடுத்து கொடுத்தாரு ஜெயராஜ் அப்படின்னாரு. ஆனால் இது செக்குன்னு பாரதிராஜா செக்குன்னு அப்படின்னு. இல்லை ஆடிட்டர் வந்து 2 ரூபா கேஷ் அமௌண்ட் டிடியா கொடுத்துறாங்க அப்படின்னு. அப்படி அந்த இதில் கொஞ்சம் அது வெளியே சொல்லக்கூடாது. இன்னொருத்தர் மேலேயும் நம்ம பழி போட முடியல. வீணா வைரமுத்து அவர்கள் மேலேயும் இந்த சினிமா வரலாறு வந்து ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சம்பந்தமே இல்லை. வைரமுத்து அதனால தான் இப்போ ராஜாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு அதை இது பண்ணிக்க அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் திறந்து போக மாட்டேன் ராஜான்னு. நீ உன் ஃப்ரெண்டும் நீ பார்த்துக்க அப்படி. அதுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை. இந்த இது கொஞ்சம் சின்ன ஒரு